அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, விரயத்தால் விபரீத லாபம், பயணத்தால் பணச்செல்வம் பெருக போகுது. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு சிம்மத்தில் சேரப்போகின்ற இரு கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை தரப்போகுது. ஜெயம் நிச்சயம். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய சேனலில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கடந்த 2024 வருஷத்தில் ஜென்மத்தில் கேது இருந்து உங்களை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருந்தாருங்க. எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் அதில் முட்டுக்கட்டை போட்டு அந்த விஷயத்தை நடக்க விடாமல் செய்திருப்பார் இந்த கேது. அவர் மே மாதம் 18 பயிற்சியாகி உங்களை விட்டு விலகியதே உங்களுக்கு மிகப்பெரிய லாபம்ங்க. அவர் 12ஆம் வீடான சிம்ம ராசியில் போய் அமர்ந்து விட்டார். விரயத்தினை கெடுக்க போறாருங்க கேது. செலவினை கெடுக்க போகிறாரு. அப்போ செலவும் விரயமும் ஒருத்தருக்கு கெட்டு போனால் என்ன ஆகும்? வரவு அதிகரிக்கும், வருமானம் சேமிப்பாக மாறும். ஓகேங்களா? இப்போ இந்த செவ்வாய் கடகராசியில் நீச நிலையில் இருந்து வந்தார். அவர் ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு இந்த சிம்ம ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார். அப்போ 12ஆம் வீட்டில் கேது செவ்வாய் என்ற 2 கிரகங்களினுடைய இணைவு, அதுவும் செவ்வாய் கேது என்ற இந்த 2 கிரகங்களுமே ரொம்பவே நட்பு கிரகம்னு சொல்லலாம்ங்க. அப்போ 2 கிரகங்களும் இணைந்து சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது என்ன பலன் கிடைக்கும்? 12ஆம் வீடு அப்படின்றது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்கங்க. அப்போ பயணங்களை சொல்லக்கூடியது, திடீர் மாற்றங்களை சொல்லக்கூடியது, வீட்டு விஷயத்தினை சொல்லக்கூடியது, வெளிநாட்டு யோகத்தினை சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பிரச்சனையை விட்டு தள்ளி போனாலே போதும்னு சொல்லுவாங்கங்க. அப்படி கோர்ட்டு கேஸு வழக்குகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், இவற்றிலிருந்து விடுதலை கிடைக்குங்க. பிரச்சனையிலிருந்து விலகி போவீங்க. விலகியதாலேயே நிம்மதி நிச்சயம் கிடைக்குங்க. பிரச்சனை மட்டுமல்ல, சில உறவுகள்கிட்ட இருந்தும் நீங்கள் விலகி போவீங்க. அப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட இருந்து விலகுவதால் இழந்த நிம்மதி மீண்டும் பெற முடியும். அடுத்ததாக வீட்டு பிரச்சனை தீருங்க. சொந்த வீடு நிச்சயம் அமையும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீருங்க. சிலருக்கு வெளிநாடு யோகம் மற்றும் உறவுகளை விட்டு பிரிந்து வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய யோகம் உண்டுங்க. மேலும் செவ்வாய் கேது இணைவதால் நிலத்தின் விஷயத்தில் பெரிய லாபம் இருக்குங்க. நிலத்தை விற்றா நிச்சய லாபம் உண்டு. உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை குறையும். இந்த நேரத்தில் தூக்கத்தினை இழந்து சில பயணங்களை செய்வீங்க. அது தொழிலுக்காக இருந்தால் மிகப்பெரிய லாபம் உண்டுங்க. அதே போல் புனித யாத்திரை, கோயில் வழிபாடுகள் போன்ற விஷயத்தை செய்வீங்க. அதனால் உங்களுடைய பாவ சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க. உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் ராகு கேது தோஷம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது அப்படின்னு இருந்தால், அதன் காரணமாக திருமண தடை இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட அந்த விஷயங்களுக்குரிய பரிகாரம் வழிபாடு செய்வீங்க. அதனால் அந்த திருமண காரியம் முடிந்து உங்களுடைய வாழ்க்கை சீராகும். 12ஆம் வீடுங்கிறது பெண்களுக்கு மாமியார் வீட்டை பற்றி சொல்கிறதுங்க. அப்போ கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கு மாமியார் வீடு செல்லக்கூடிய யோகம், அதாவது திருமணம் நடக்கக்கூடிய நேர காலம் வந்துருச்சுங்க. மாமியார் வீட்டு பிரச்சனைகளும் குறையும். இந்த நேரத்தில் இராணுவம் மற்றும் காவல்துறை இவற்றில் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, கப்பல், கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு, அரசு வேலைகள், அதிலும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை, இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணியிட மாற்றம் கிடைக்கும். ஓகேயா? இது போக இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் வீடான விருச்சகத்துக்கும் 8ஆம் வீடான மேஷராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் கேதுவுடன் 12ஆம் வீட்டில் இணைகிறாரு. நிச்சயம் இந்த நேரத்தில் மறைமுக வழிகளிலிருந்து சில பணலாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. திடீர் பிரயாணங்கள் நிச்சயம் உண்டு. வாழ்க்கை துணை வழியில்
வருமானம் ஏற்படும், அது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஆயுள் காப்பாற்றப்படும், மருத்துவ செலவு குறையுங்க. மிக முக்கியமாக வீடு விஷயத்தில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குதுங்க, பிரச்சனை விலகுதுங்க. இந்த மாதிரியான பல நன்மைகள் இந்த நேரத்தில் கிடைக்குங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலையை நிரந்தரமாக்கி கொடுப்பாரு. அதனால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கேது விலகியதிலிருந்தே மிகப்பெரிய நன்மைங்கிறது உண்டுங்க. இந்த நேரத்தில் செவ்வாய் கேது 12ஆம் வீட்டில் இணைந்திருப்பதால் தோல் வியாதி உள்ளவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், கால் ஊனமுற்றவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க. பாத யாத்திரை, முருகனுடைய வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. நன்மைகள் பல கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.